தாய் தமிழ் உறவுகளுக்கு என் அன்பு வணக்கம். மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி, நீடாமங்கலம் ஒன்றியம், வடகரவாயல் பஞ்சாயத்து ரொக்கக்குத்தகை கிராமத்தில் உள்ள ஒரு வாய்க்கால் எப்படி இருக்கிறது என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பாருங்கள். அந்த பகுதி மக்கள் சொல்கிறார்கள், 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த வாய்க்கால் அரசினால் சரியாக பராமரிக்கப்பட்ட போது ஆண்டுதோறும் தூர்வாரி பாமணி ஆற்றிலே வருகின்ற தண்ணீர் இந்த வாய்க்காலின் வழியாக சென்ற பொழுது அந்த தண்ணீர் அவ்வளோ சுத்தமாக இருந்ததாம். குளிப்பதற்கு, குடிப்பதற்கு, சமைப்பதற்கு, பாத்திரங்களை கழுவுவதற்கு அந்த தண்ணீரைத்தான் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். ஆனால் தற்போது அது சரியாக பராமரிக்கப்படுவதால் தண்ணீர் தேங்கி ஊர் மக்களும் அங்கே குப்பைகளை எல்லாம் கொட்டி தற்போது அது சாக்கடை போல் தோன்றுகிறது. எதற்கும் அந்த தண்ணீரை அவர்களால் பயன்படுத்த முடியவில்லை. அது மட்டுமல்ல, அது வயல்களின் வேளாண்மைக்கும் பயன்பட்டிருக்கிறது. அந்த நிலங்கள் எல்லாம் தற்போது தரிசாக கிடப்பதாகவும் அப்பகுதி மக்கள் சொல்கிறார்கள். எனவே அது மட்டுமல்ல, கொசுக்கள், அந்த தேங்கிய தண்ணீரில் கொசுக்கள் வளர்ந்து கொசுக்களால் பரவும் டெங்கு, மலேரியா, ஃபைலேரியா போன்ற நோய்களும் அந்த பகுதி மக்களுக்கு அடிக்கடி வருவதாக சொல்கிறார்கள். எனவே உடனடியாக மன்னார்குடி பொதுப்பணித்துறை அலுவலர் இந்த வாய்க்காலை தூர்வாரி சீர் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நாங்கள் எங்கே இருக்கோம்னா, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதி, நீடாமங்கலம் ஒன்றியம், அதில் வடவேல் பஞ்சாயத்துங்கிற பஞ்சாயத்தில் ரொக்கக்குத்தகை கிராமத்தில் இருக்கோம். இந்த கிராமத்தில் ரொம்ப நாளாக பயன்படுத்தி இருந்த பாசன வாய்க்கால் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்குது. இது ரொம்ப சாக்கடையாகவும், பிளாஸ்டிக்கு, மதுபான பாட்டிலு, நெகிழி பேப்பரு, இந்த பேப்பரெல்லாம் நிறைஞ்சு போய் சாக்கடையாக மாறி இருக்குது. இதனால் இந்த கிராமத்தில் உள்ள மக்களுக்கு ரொம்ப பாதிப்புன்னு நம்மள்ட்ட சொன்னாங்க. இந்த பாதிப்பை சரி செஞ்சு இதில் உள்ள எல்லா கஷ்டத்தையும் எடுக்கணும். ஏன்னா அதில் நாற்று அடிக்குது, கொசு உருவாகுது. இது மூலியமாக எங்களுக்கு பல நோய் வருது, டெங்கு காய்ச்சல்லாம் வருதுன்னு மக்கள் சொல்கிறாங்க. இந்த வாய்க்கால பழையபடி பாசன வாய்க்காலாக மாற்றி கொடுத்தா எங்களுக்கும் இந்த வீட்டு பக்கத்துனால எங்களுக்கும் உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அந்த பொதுமக்கள் வந்து கேட்டதுனால நாங்கள் இதை முன்னெடுத்து இது செஞ்சுக்கலாம் வந்து இதை கொண்டு போய் காணொலி எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது சம்மந்தப்பட்ட அதிகாரி இந்த காணொலியை பார்த்து எங்களுக்கு இந்த வாய்க்காலை, பாசன வாய்க்காலை பழையபடி பாசன வாய்க்காலாக மாற்றி கொடுங்க. நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா பல வயலுக்கெல்லாம் இந்த பாசன வாய்க்காலை நம்பியிருக்கிற வயல்லாம் இன்னும் விவசாயம் பண்ணாமல் இருக்காங்க, தரிசாக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் இந்த வாய்க்காலை பழையபடி நல்லபடியாக சீரமைச்சு எங்களுக்கு தரணும்னு நான் அந்த காணொலி மூலியமாக கேட்டுக்கிறேன். விவசாயமே பண்ண முடியல. கொசு கடி நைட்ல காத்துல கொசு கடிக்குது, மோசமா கடிக்குது. நாத்தம் பேப்பரு பாட்டு அதிகமா கட்டுறதுனால நாத்தம் அதிகமா அடிக்குது. வாய்க்கால் எங்களுக்கு சுத்தமான மெயின். விவசாயத்துக்கு வழியே இல்லை, தண்ணி இல்லாமல் எல்லாம் காயுது. இந்த மோட்டார் வச்சு தான் இறக்கிறோம். எங்களுக்கு முக்கியம் அது தேவை. போட்டோம், சமைச்சோம். இப்போ எதுவுமே செய்ய முடியல. சொரம் வருது, கொசு கடி. நாளை தூங்க முடியல. சொரம் வந்துருது, கொசு கடிக்கு சொரம் வருது. பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில குளிச்சு எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இப்போ எதுவுமே செய்ய முடியல. இப்போ எப்படி இருக்கு பாருங்க, சாக்கடை வரும்போல இருக்கு. வாய்க்கால பார்க்கல, கொசுனாலதான் மலேரியா, காய்ச்சல் இப்போ வந்து எல்லாருக்கும் மாறிடுச்சு. இது நல்லபடியா செஞ்சா மட்டும் தான் நம்ம பல பேர் இதனால நல்லா பாதிப்படைஞ்சவங்களும் இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. தண்ணியே போகாத அளவுக்கு வீட்டு வாய்க்கா மெயின் வேணும். நல்லபடியா பார்த்து சரி பண்ணா மட்டும்தான். பல பேருக்கு இந்த நோய் வாயில் நிறைய வந்திருக்கு இதனாலேயே. வேற ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்தது, பாத்திரம் கழுவுவோம், சமைக்குவோம், அதுல அரிசி கழுவி சமைச்சு சாதத்துக்கு போடுவோம், அந்த மாதிரி இருந்தது. இப்ப எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு சாக்கடை, எல்லாம் சாக்கடையா போய் இருக்கு. செடி மண்டி போய் கிடக்கு. கொசு தான், கொசு அவ்வளோ கொசு. இங்க தெருவுல எல்லாருக்கும் ஜுரம் வருது. இந்த வாய்க்கானாலேயே எல்லாருக்கும் ஆரோக்கியமே போயிட்டு. இப்போ டெய்லி பார்த்தீங்கன்னா மாற்றி ஜுரம் தான். ஏன்னா முக்கால் வாசி வாய்க்கானால தான்.